அது நாடார் சமுதாயமாக இன்னைக்கு அந்த கான்செப்டை நம்ம இதுல யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது இது கான்செப்ட் அங்கிருந்து வந்திருக்கு. அப்புறம் தேனி மாவட்டம் முஸ்லிம்குட்டியை பத்தி அவர் சொன்னாரு. அதை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான வரலாறு சொல்றேன். பிரண்மலை கல்லர்களுக்கும் முஸ்லிமுக்குமான உறவு, அந்த கடுகமொழி சியாங்கிற உறவெல்லாம் சொன்னாரு. அந்த சியாங்கிறது நல்ல சேது படத்துல விக்ரம் பேரு சியான் தான். ஏன்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் பாலா, அவர் அந்த உறவு முறையோட வாழக்கூடியவர். இயக்குனர் பாலா அதான் அந்த படத்துல சேதுக்கு சியான்னு வச்சார். சியான்னா ஒண்ணும் இல்லை, கல்ல விட்டாளுகள்ல ஊர் பெரியவங்க, அந்த வீட்டுல பெரியவங்களுக்கு பேரு சியா, மரியாதையா என்ன சியா அப்படி இருக்க, என்ன பெருசு எப்படி இருக்கன்னு கேட்டா நல்லா இருக்காது. அதனால என்ன சியா அப்படி இருக்க, சியா என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த சியாங்கிற வார்த்தையை முஸ்லீம்களுக்கு கல்லர்கள் பயன்படுத்துறாங்க. இன்னொரு சம்பவம், திருப்பரங்குன்றத்துல வந்து சிக்கந்தர் தர்கா பிரச்சனை வருதுல்ல, அந்த சிக்கந்தர் தர்காவை பாதுகாக்கிற ஒரு கூட்டம் முஸ்லிம்குட்டி பிரண்மலை கல்லர்ல ஒரு பிரிவினர் வந்து அந்த திருப்பரங்குன்ற மலையில பாதுகாத்திருக்கிறாங்க. இது உண்மை சம்பவம். உண்மை சம்பவம் இப்ப சமகால உதாரணம் என்று இருக்கிறதுக்கு, திருப்பரங்குன்றத்துல அந்த சிக்கந்தர் மலையை பாதுகாக்கிற கூட்டம் பிரண்மலை கல்லர் சாதியில ஒரு கூட்டம் பாதுகாக்கிறாங்க. எப்பன்னா நாயக்கர் மன்னனுக்கோ பாண்டிய மன்னனுக்கோ சண்டை வரும்போது இந்த சிக்கந்தர் பாதுஷாவை அந்த மன்னரை பாதுகாக்கணும்னு ஒரு போர் வீரர் படை வந்து பிரண்மலை கல்லர்ல இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பேரே சிக்கந்தர் மலையான் கூட்டம்னு. அது தனி கூட்டமா அந்த பிரண்மலை கல்லர் சமுதாயத்துல இன்னும் இருக்கிறாங்க. அந்த சிக்கந்தர் மலையான் கூட்டத்தை சேர்ந்தவர் தான் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன். நீங்க அவர்கிட்ட இப்ப போன் பண்ணி கூட கேட்கலாம். அவங்க கூட்டம் பிரண்மலை கல்லர்ல ஒரு கல்ச்சர் உண்டு. எப்படி இந்த யூதத்துல யாக்கோப்பின் பன்னீர் கோத்திரங்கள் சொல்லுவீங்கல்ல, யூதத்துல பைபிள் எல்லாம் உண்டு. அதே மாதிரி பிரண்மலை கல்லர்ல ஒண்ணு உண்டு. பொச்சாண்டன் சாமி கும்பிட்றவங்க, விருமாட்டி சாமி கும்பிட்றவங்க, பேய்காமின்னு அந்த சாமி கோவிலை வச்சுதான் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. பங்காளி மாமச்சாமி ஒரு அகமண முறை இருக்குமா உள்ள சமுதாயம். அதுல ஒரு கூட்டம் சிக்கந்தர் மலையான். இப்ப கம்பம் செல்வந்தர்னு கேட்டீங்கன்னா அந்த சிக்கந்தர் மலையான் அவருக்கு பங்காளியா மாமச்சானு தெரியும், நீங்க கேட்டு பாருங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு முஸ்லிம் மன்னர் அந்த தர்காவோட ரத்த உறவா பிரண்மலை கல்லர் இருந்திருக்கிறான். இன்னொன்னு, தர்காக்கு அதிகம் போறது யாரு தெரியுமா? முஸ்லீம்கள் போக மாட்டாங்க. அதுவும் நீங்க இப்ப இன்னைக்கு இந்த தௌஹீத் ஜமாத் நீங்க எல்லாம் உருவாக்குன பிரச்சாரத்துல தர்காக்கு முஸ்லீமே போறதில்ல. போறது ஃபுல்லா யார் போறாங்கன்னா விரும்மாண்டி, அருண், ராஜேஷ் இவங்க தான் தர்காக்கு போறாங்க. இவங்க போறது கிடையாது. இவங்க தர்காக்கு போறது ஹராம். முஸ்லிம்ஸ்கள் எனக்கு தெரிஞ்சு 80% போறது இல்லை. இல்லை நீங்க எல்லாம் சேர்ந்த பிரச்சாரம் தான் 30 வருஷமா. அவங்க யாருமே போறதில்லை. அதெல்லாம் ஹராமுங்க. இறைவன் படைத்ததை தான் வணங்கணும், இறைவன் படைத்ததை வணங்கக்கூடாது, இறைவனை மட்டும் தான் வணங்கணும் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனா இவங்க சராசரி மக்களுக்கு இந்த மார்க்க அறிவு மகாபிசம்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. இல்லை இங்க எங்களுக்கு ஒரு பெருமாள் சாமி, எங்க ஒரு விரும்மாட்டி மாதிரி, எங்க ஒரு அல்லா சாமி. போய் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் தர்கா மந்திரிச்சு ஒன்று கொடுக்குறாரு. அது ஒரு வாரத்தில் சரியானோன்னா அவன் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடலாம். கரெக்டா அவர் மந்திரிச்சு கொடுத்தாரு, கரெக்டா இருந்துச்சு அப்படிங்க. அவங்க மார்க்க அறிஞர்கள் கேட்டா அப்படி போகாதீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி அது பண்ண முடியும்? ஸோ அந்த சிக்கந்தர் தர்காவெல்லாம் அவங்க எச்ராஜா பிரச்சனை பண்ணா முதல்ல நிற்கிறது இந்துக்கள் தான். அவங்க தான் அதிகம் அதை பயன்படுத்துறாங்க. தர்காக்களை அதிகம் பயன்படுத்துறது இந்துக்கள் தான். வேளாங்கண்ணி கோயில் அதிகம் படுத்துறது இந்துக்கள் தான். அதனால இங்க இப்படி ஒரு உறவு இருக்கு. மார்க்க உணர்வு, இது மறுமை, இதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு நடைமுறை வாழ்வியல் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படியான ஒரு கான்செப்ட் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஊரும் தெருக்கு தெருவு இருக்கு. இஸ்லாம் கல்ச்சர் வாழ்வியல்னு ஒவ்வொரு வருது. நீங்க இங்க ஒரு பார்ப்பனர், ஒரு பிராமணருடைய வாழ்வியலையும் நாடாருடைய வாழ்வியலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா ஒரு நாடார் தேவருடைய வாழ்வியலையும் ஒரு முஸ்லீமுடைய வாழ்வியல் எடுத்து பார்த்தீங்கன்னா 90% ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா தமிழ் சமூகத்துல எரிக்கிற பழக்கம் கிடையாது. இந்த எரிக்கிற கல்ச்சர்லாம் இப்ப வந்ததுதான். புதைக்கிறது தான் தமிழனுடைய கல்ச்சர். நடுகள் மரபுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் ஷெட்யூல் காஸ்ட்ல புதைக்க தான் செய்வான். தன்னை சாதியில உயர்வானவன் நினைக்க தான் பார்ப்பனிய கல்ச்சரை நோக்கி போயிட்டு இந்த எரிக்கிற கல்ச்சர் தான். எரிக்கிற கல்ச்சரே தமிழனுக்கு கிடையாது. இது ஒரு வெப்ப பிரதேசம் தானுங்க. இவன் வந்து எரிக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, இறந்தவர்களை வந்து அவன் இந்த நீத்தார் பெருமை பேசுற கூட்டம் அது தமிழர்கள். அப்ப இந்த இடத்தில் அவர் துயில் கொண்டு இருக்கிறார் அப்படி பேசணும்னா அவன் புதைக்கணும். உடம்பு அப்படி எரிக்க மாட்டான். எரிக்கிறது ஆரியர்கள் கலாச்சாரம். அக்னிஹோத்ரி தீதான். இன்னும் சொல்ல போனா ஆரியர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவனுக்கு கடவுளுங்கிற கான்செப்டே கிடையாது. இஸ்லாம் கிறிஸ்துவங்கிறது கடவுள் நம்பிக்கை அடிப்படையில் உருவான மதம். பிராமணர்களுக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது. அவன் தெளிவா சொல்றானே, இந்த உலகத்தில் கடவுள்கள் உயர்ந்தவை, ஆனால் கடவுளை கட்டுப்படுத்துபவை மந்திரங்கள், மந்திரங்களை கட்டுப்படுத்துவது பிராமணர்கள். அப்ப இந்து மதத்தில் உயர்ந்தவர்கள் யாரு? பிராமணர்கள். கடவுள் கிடையாது. அதனாலதான் அந்த கடவுள் சில முன்னாடி அவன் என்னென்னமோ பண்றான். அவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது. உடலை வருத்தி கொண்டு கடவுளுக்காக மொட்டை போடுறது, சாட்டை அடிச்சுக்கிறது, வேண்டிக்கிறது, அழகு குத்துறதுலாம் யாரு?
அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, மாரியம்மா காப்பாத்துவோம், ஐயனார் அவன் உண்மையிலே நம்புறான் கடவுள் இருக்குன்னு. பிராமணர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவங்க சொல்றாங்க நான் தான் கடவுள், அதுதான் அவங்களுடைய கான்செப்ட். ஸோ அவர்கள் வந்து தீயை வணங்குவர்கள். அவர்கள் இந்த உருவம் கோவிலுக்கும் சொந்தம் கிடையாது. அவங்க கோவிலில் அதிகாரம் வந்ததுக்கு பிறகு அதை அனுபவிக்க பார்க்குறாங்க. ஸோ இந்த வரலாறெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ கோவில் அப்படிங்கிற கான்செப்ட்ங்கிறது தமிழர்கள் உருவாக்குனது தான். அது பார்ப்பனர்கள் சொந்தம் கிடையாது. நீங்க எல்லா கோவிலும் அதிகாரமும் அவங்க கையில தான் இருக்கு. ஏன்னா உண்டியல் இருக்கு, அது இன்னைக்கு மிக முக்கியமான தீர்மானிக்க சக்தியா இருக்கு. கோவில் உண்டியல் பிரச்சனைனா நிர்மலா சீதாராமன் பதறாங்க, சுப்பிரமணிய சாமி கேஸ் போடுறாரு. அது எப்படி நீங்க சிவாச்சாரியார் தவிர்த்து ஒரு நாடாருக்கோ தேவருக்கோ கொடுப்பீங்க? அவங்களாம் சூத்திரர்கள், அவங்களுக்கு உரிமை கிடையாது. உள்ள போய் தொட்டு செய்யக்கூடியவர் சிவாச்சாரியாருக்கு மட்டும்தான் உண்டு கேஸ். இது அவங்க லால சுப்ரீம் கோர்ட்ல வாதிடுறாங்கங்க. மைக்ரோஸ்கோபி கமிட்டியான சிவாச்சாரியாருக்கு மட்டுமே அந்த உரிமை உண்டு, இது எங்களுடைய பிறப்பு உரிமைன்னு சொல்லி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போறாங்க. அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகக்கூடாதுங்கிறாங்க. யாருக்கு எதிராக? இந்துக்களுக்கு எதிராக தான், முஸ்லீம்களுக்கு எதிராக இல்லை. அப்ப இந்த இடத்துல இந்துக்களுக்கு எதிராக யார் இருக்கா? முஸ்லீம் அமைப்பா, பெரியாரிஸ்டுகளா, யார் இருக்கா? இந்துக்கள் சொல்லுகின்ற அவர்கள். அப்ப இப்படி ஒரு ஒரு பொய் பிரச்சாரத்தை இவங்க கட்டமைத்துட்டு தமிழர்களை வந்து தமிழர்களினுடைய ஒரு பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இவங்கெல்லாம் அரபு நாட்டுல இருந்து வந்தவங்க. இன்னும் பல பேருக்கு முஸ்லீம்கள்னா அரேபியர்கள் நினைச்சுக்கிறாங்க, அரபு மொழி பேசுறவங்க. அரபு மொழி பேசுறவங்க யாருமே கிடையாது. இவனுக்கு இன்னும் அரபுக்கும் உருதுக்கும் வித்தியாசம் தெரியாது. இது எல்லாமே கட்டமைக்கிற விஷயம். போற போக்கில் அவங்க தமிழர்கள் இல்ல, அரபு நாட்டுக்காரங்க, அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, தமிழ் பேச வராது. இது எல்லாமே சினிமா, பத்திரிகை, ஊடகங்கள் எல்லாமே தொடர்ச்சியா பதிவு செய்தது. குறிப்பா இந்த 90களுக்கு பிறகுதான் இந்த பிரச்சாரம்லாம் ரொம்ப வலிமையாக மாறிச்சு. அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கிடையாது. பாருங்க, எம்ஜிஆர் படத்துல பாருங்க, அலிபாபா 40 ரூபாரு, சிவாஜி பாவ மன்னிப்புன்னு ஒரு படம் நடிச்சார். அந்த படத்துல பாத்தீங்கன்னா முஸ்லீம் தான் ஹீரோ, சிவாஜி ஹீரோ. அதுல எம்ஆர் ராதா வந்து ஒரு பூசாரி மாதிரி தான் காமிப்பாங்க. அவர் சொல்லிட்டே இருப்பாரு, ஏய் பாயை போய் எப்படா நீங்க ஏத்துக்கிறீங்க, என்னடா நடக்குதுங்க, அதே எப்படா ஒரு பாயை போய் நம்ம ஏத்துக்கணும். அவர் தான் வில்லன், தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் வரல, ஒரு முஸ்லீம் எப்படி ஹீரோ ஏத்துக்கிறீங்க. ஆனா எப்ப பிரச்சனை வந்தது, இதே கனியில கூட எம்ஜிஆர் வந்து அந்த பாட்டு போடுவாரு, நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறுன்னு. அப்ப வந்து எப்பவும் நல்லவங்க எப்பவும் உங்க பின்னாடின்னு ஒரு வரி வரும். அப்போ ஒரு பாய் பின்னாடி நிற்பாரு, ஒரு சர்ச் ஃபாதர் பின்னாடி நிற்பாரு. இதெல்லாம் தமிழ் சினிமாவுடைய டெம்ப்ளேட். நல்லவங்கன்னா ஒரு பாய் தொப்பி போட்டு இருப்பாரு, ஒரு சர்ச் ஃபாதர் இருப்பாரு. இப்படிதான் மக்கள்கிட்ட அவங்க உரையாடி பழகி இருக்கிறாங்க. எப்போ மாறிச்சு? 90களுக்கு பிறகு ரோஜான்னு ஒரு படம் வந்துச்சு. பாங்கு சத்தத்தை வந்து தீவிரவாத சத்தம்னு முதல் அந்த படத்துல தான் காமிச்சாங்க. ரோஜா, வடகிழக்கு மாகாண மக்களை ஒடுக்குன உயிரே, இந்த மாதிரி தொடர்ச்சியா பம்பாய் எல்லா படமும் பாருங்க. முஸ்லீம்கள் ஒரு அச்சத்துக்குரியவர்கள், அவங்க நார்மல் பர்சன் கிடையாது, அவங்க நம்மள மாதிரி கிடையாது, அவங்களுக்கு எனி டைம் வேற நாட்டுல இருந்து பணம் வருது, தீவிரவாதங்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தினதே மணிரத்னத்தினுடைய அந்த படங்களுக்கு பிறகுதான். அதுக்கு முன்னாடியே பாலச்சந்தர் லைட்டா பண்ணாரு. இந்த மனதில் உறுதி வேண்டும்னு ஒரு படம் வந்திருக்கும், சுஹாசினி நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து தம்பி கஷ்டப்பட்டு அக்கா குடும்பத்தை கொண்டு வருவாங்க. தம்பி ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணி மதம் மாறிடுவார். உடனே அந்த குடும்பமே பாதிக்கப்படுற மாதிரி காமிப்பாங்க. அப்ப நம்மளை விட்டே நீ போயிடுறியா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவுதான் பாலச்சந்தர் டச். அந்த கேபி டச்சுங்கிறது அதான். ஒரு குடும்பத்துல ஒரு இந்துல இருந்து ஒருத்தர் முஸ்லீமா மாறினா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. படத்தோட கதை வேற, ஆனா போகிற போக்குல அவங்களுடைய இதை தூவிட்டு போவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பாலச்சந்தர், மணிரத்னம் ரொம்ப தெளிவா செஞ்சாங்க. கமலஹாசன் ரொம்ப எலாபரேட்டா செஞ்சார். அவர் கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய உளவு பிரிவாவே மாறி செஞ்சாரு. முஸ்லீம்களோட மோசம் அதை டயலாக்லாம் வச்சிருப்பாரு. அமெரிக்கா இப்படி குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்யும் அப்படி ஒரு டயலாக் வச்சிருந்தாரு. விசுவத்துல எதை வேணாலும் மன்னிச்சிருவேன், அந்த டயலாக் மட்டும் நம்ம மன்னிக்கவே முடியாது. அமெரிக்கா வந்து பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்யலாம், யாராவது நம்புற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு டயலாக் விஸ்வரூபத்துல வச்சாங்க. கமலஹாசன் பெரிய அறிவாளி மாதிரி அந்த டயலாக வச்சாரு. அதுல எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் அவர் ஒரு முஸ்லீம் மாதிரி காமிப்பாங்க, ஒரே ஒரு சீன்ல தொழுகிற மாதிரி. அப்ப இப்படியாக முஸ்லீம்கள் நம்மவர்கள் அல்ல, அவங்ககிட்ட எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிற கான்செப்டை வந்து திட்டமிட்டு உருவாக்குனாங்க. இதற்கு முன்னாடி கிடையாது. தமிழ் சமூகத்திலேயோ தமிழ் சினிமாவிலேயோ முஸ்லீம்களை அந்நியமா பார்க்குற கான்செப்ட் கிடையாது. திராவிட இயக்கம், அவர் சொன்ன மாதிரி திராவிட இயக்கம் இஸ்லாத்தை எப்படி பார்த்தது, இடதுசாரிகள் எப்படி பார்த்தாங்க, நக்சல் அமைப்புகள்ல இடதுசாரிகள் இருந்திருக்கிறாங்க ஆந்திரா மாதிரியான பகுதிகளில். அப்ப இங்க இஸ்லாம்ங்கிறது தனிமைப்பட்ட அமைப்பாவே இல்லை. ஆனால் சங் பரிவார்களும் இந்த சினிமாவில் உருவான இந்த கார்பரேட் அமெரிக்க ஆதரவாளர்கள் எல்லோரும் சேர்ந்து இஸ்லாத்து தீவிரவாதிகள், இவங்க மோசமானவங்க, இவங்க நம்ம இனத்தை சேர்ந்தவர்களே இல்லை, இவங்க தமிழர்களே அல்ல அப்படிங்கிற ஒரு பரப்புரை பண்றாங்க. இந்த நேரத்தில் தான் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், அவன்
அவன் காரைக்குடியா இருக்கட்டும், வாணியம்பாடியா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இங்க இருந்தவன் தான், அங்கிருந்து வந்த வணிகர்களுடன் அவன் மாறி இருக்கிறான். யாரா வேணாலும் இருக்கட்டும் அப்படிங்கிறது வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகம் வந்து அவ்வளவு எளிதாக இருக்குது. இது வெறும் முஸ்லீம் வரலாறு மட்டும் இல்லை, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ்நாட்டின் பேரரசுகளின் வரலாறு, தமிழ்நாட்டின் கடல் வாணிகத்தினுடைய வரலாறு எல்லாமே இந்த 400 பக்கத்துல அவர் அழகா சொல்லியிருக்கிறார். இதை நீங்க ஒரு ரீட் பண்ணீங்கன்னா அதை பற்றிய உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிடும் அந்த புத்தகத்துல. அவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. அந்த பெருமலைக்கல்லர் உறவாக இருக்கட்டும், சீயான் உறவாக இருக்கட்டும், மதுரை தேனி பக்கம் இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் தெரியும். பட் சென்னை பகுதியில் உள்ளவங்களுக்கு இந்த வரலாறு கொஞ்சம் புதுசா இருக்கும். டெல்டா பகுதியில் உள்ளவங்களுக்கு இன்னும் புது புது வார்த்தைகள் என்னென்ன இருக்கும், திருவாரூர் தஞ்சாவூர் சைடு உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். அப்ப தமிழ் சமூகத்தோடு இது இணைந்து வாழ்ந்திருக்கிறது. இதை தமிழ் மொழியிலிருந்து முஸ்லிம்களை அப்புறப்படுத்துவது, தமிழ் நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவது, உளவியல் ரீதியாக ஒவ்வொரு இந்துவிடம் இவன் ஆள் இல்லை, இவன் நம்மள மாதிரி இல்லை அப்படிங்கிறத பதிவு செய்வதில் தான் சங் பரிவாருடைய வெற்றி இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அது பெரிய அளவில் ஈடுபடல. அது காரணம் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் எல்லோருமே இங்க வந்து இஸ்லாமியர்களோடு தங்களை இணக்கப்படுத்திக்கிட்டு தான் அரசியல் பண்ணாங்க. மிலாது நபி விழாவில் போய் பெரியார் வந்து 5:59க்கு தீண்டப்படாத ஒரு தோழன் இஸ்லாமியனா மாறினா 6 மணிக்கு அவன் வந்து என்ன பாய் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடக்கூடிய நிலைக்கு வந்துடுறாங்கன்னாரு. இப்படி இஸ்லாத்துக்கான ஒரு உரிய அங்கீகாரத்தை வேற எந்த கடவுள் நம்பிக்கை கொண்டவங்களும் தந்ததில்லை, பெரியார் தான் தந்தார். பெரியார் வந்து ஏன்னா இது பெரிய அடையாளம். அவர் என்ன சொல்றாரு, கடவுள் இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா அவர் இன்னொரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பல உருவத்தை வணங்குறதை விட உருவ வழிபாடே இல்லை என்பது கூட ஒரு சீர்திருத்தத்தின் அடுத்த கட்டம் தான் பெரியார் பதிவு செஞ்சிருக்காரு. மிலாது நபி விழாவில் இருந்து எல்லாம் பேசியிருக்காரு. இன்னைக்கு அவரை வச்சுதான் RSS வேற ஒரு வேலை செயல் பண்றது. தலித்துகளை வச்சு பெரியாரை திட்டி பார்த்தாங்க. அது ஒரு குரூப் 90கள்ல இருந்தே தலித்துகளின் எதிர்ப்பு. பெரியாருக்கு வந்து தலித்துகளை கண்டாலே பிடிக்காதான், பெரிய சாதி வெறியறான் அப்படின்னு ஒரு குரூப் கிளப்பி பார்த்தாங்க. அடுத்து பெரியாருக்கு தமிழ் மொழியே பிடிக்காதான், தமிழர்களை வந்து வெறித்தனமா வெறுத்தாராம், அவர் ஒரு கன்னட வெறியரான. இப்ப அவர்கள் குறி வைத்திருப்பது இஸ்லாமியர்களை, முஸ்லிம்களை வைத்துக்கொண்டு, முஸ்லிம் பெண்களை வைத்துக்கொண்டு ஹிஜாப் போட்டு பேசணும், ஓகே ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப பெரியார் முஸ்லீம் லீக்கை திட்டினாரு. ஏன்னா அவங்க அண்ணாவோட கூட்டணி வச்சாங்க முஸ்லீம் லீக். பெரியார் காமராஜரோட கூட்டணியில இருந்தார். அது மட்டும் அதான் பெரியாரை பத்தி நம்ம எதையும் மறுக்க போறது. பெரியார் சொன்னது எல்லாம் உண்மைதான். முஸ்லீம் லீக் வந்து அவர் நம்பினாரு, நம்மளாலும் நம்புனேன். கடைசியில் நீங்களும் இப்படி போயிட்டீங்க அந்த சினிமாக்கார பசங்க, கண்ணீர் துளி பசங்களோட. ஏன்னா அப்ப அவர் அண்ணாவோட திமுகவோட கடும் கோபத்துல இருந்தாரு. காமராஜர் தான் ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டம். 62 தேர்தல். அப்புறம் 67ல அவரே அண்ணா வந்ததுக்கு அப்புறம் திமுகவை ஆதரிச்சாரு, அது வேற. அந்த தேர்தல் காலகட்டத்துல யாரெல்லாம் திமுக ராஜாஜி கூட்டணி வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் பெரியார் திட்டினாரு. அண்ணாவை திட்டினாரு, கலைஞரை திட்டினாரு, ராஜாஜியை திட்டினாரு, முஸ்லீம் லீக்கையும் திட்டினாரு. ஆமா நீங்க எப்படி உங்களை நம்பணும் நாங்க, நீங்க என்ன எப்படி போயிட்டீங்க. இது தேர்தல் சமயத்துல பெரியார் பேசினது. இதை எடுத்து போட்டு 62ல பேசுற எடுத்துட்டு பெரியார் முஸ்லீம்களின் எதிரி அப்படின்னு பரப்புறது இது மிகப்பெரிய. அதாவது குருமூர்த்தி மேடையில உட்காந்துக்கிட்டு பெரியார நீங்க முஸ்லீம்களின் எதிரிங்கிறீங்க. குருமூர்த்தி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு குருமூர்த்தி முஸ்லீம்களின் எதிரியா பெரியாரின் எதிரியா? ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முஸ்லீம்களுக்கு வந்து விவரம் தெரியாது. நீங்க யாருடைய ஆளு எப்படி தூண்டி விடுறீங்க. நீங்க எத்தனை கடப்பாறை எடுத்துட்டு வந்தாலும் அதெல்லாம் பெரியாரெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எத்தனை கடப்பாறை எடுத்துட்டு வந்தாலும் இங்கு உள்ள முஸ்லீம்களுக்கு திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் காயிதே மில்லத்து தான் இந்தியாவில் தொன்மையான மொழி ஒண்ணு அலுவல் மொழியா வேணும்னா அப்ப எங்க தமிழ் தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டவர் காயிதே மில்லத்து. இதை மேடை மேடை பரப்பியவர்கள் திராவிட இயக்கம் தான். காயிதே மில்லத்தினுடைய இந்திய எதிர்ப்பையும் நாகூர் அனிஃபானுடைய இந்திய எதிர்ப்பு பாட்டையும் மேடைக்கு மேடை பேசி திராவிட இயக்கம் தான். ஏன்னா காயிதே மில்லத் தமிழருங்க. காயிதே மில்லத்தையும் நாகூர் அனிஃபையும் தமிழராக தான் பார்த்தோம். ஒரு பெரியாருடைய மாணவர்களாக அவங்கள பார்க்கணும். அப்படி ஒரு சூழல்ல இருக்கிற இந்த தமிழ் சூழல்ல திடீர்னு நீங்க எடுத்துட்டு வந்துட்டு முஸ்லிம்களின் எதிரி பெரியார், தலித்துகளின் எதிரி பெரியார் சொல்ற எதுவுமே எடுபடாது. அவங்க சொல்றவங்களா நீ கொஞ்சம் பேக்ரவுண்ட் போய் பார்த்தீங்கன்னா அவங்களாம் யாருங்கிறது ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சிடும். காசுக்காக பேசுறவங்களா, உணர்வுக்காண்டி பேசுறவங்களா? நான் கேட்கிறேன், மார்க்கம் இஸ்லாத்துல இருக்கிறவங்க எப்படி பெரியாரை ஏத்துக்க முடியும்னு கேட்கறாங்க. சரி, அவ்வளவு நீங்க ஈமானா இருந்தா முருகன் முப்பாட்டன்னு ஒவ்வொரு முஸ்லீமும் ஒத்துக்கணும்னு சொல்லி சீமான் பேசினார்ல, அந்த அமைப்புல எப்படிங்க நீங்க இருக்கிறீங்க? இதுவரை திமுக யாராவது பேசியிருக்காங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியில பேசியிருக்காங்களா? முருகன் முப்பாட்டன் அப்படின்னு ஒவ்வொரு முஸ்லீமும் ஏத்துக்கணும் அப்படிங்கிறாரு சீமான். நீ தமிழன்னா முருகனை ஏத்துக்கோ, அப்புறம் தான் நீ ஒரு முஸ்லீம்ங்கிறாரு. இவ்வளவு ஏங்க நீங்க எல்லாம் மதம் மாறி வைணவத்துக்கும் சைவத்துக்கும் வந்துருக்குன்னு சொன்னாரா இல்லையா?
சாத்தான்கள்னாரு. நீங்களாம் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னாரு. இவ்வளவு தூரம் சொன்ன சீமான் இஸ்லாமியர்களின் தோழனா? இன இழிவு நீங்க இஸ்லாம் ஒரு மார்க்கம்னு சொன்ன பெரியார் முஸ்லிம்களுக்கு எதிரி, அண்ணா பெரியார்களின் எதிரியா? அப்ப நீங்க யாருடைய ஆளா செயல்படுறீங்க? பெரியாரை எதிர்க்கணும், பெரியாரை கன்னடங்கணும். பெரியார் தான் தட்சிண பிரதேசத்தை எதிர்த்தாரு. பெரியார் கன்னட வெறியரா இருந்தா கன்னடரோடு தமிழர் தெலுங்கர் சேர்றதை ஆதரிச்சிருக்கணும்ல. எங்க தமிழ்நாடு தனித்துவமா தான் இருக்கும், ஒருபோதும் தெலுங்கரோடையும் கன்னடரோடையும் சேர மாட்டோம்னு சொல்லி காமராஜர்கிட்ட பேசி நிறுத்த வச்சவர் பெரியார். தட்சிண பிரதேசம் இவங்க ஆதரிச்ச மாப்போசி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் வரலாற்றுல. அதனால இன்னைக்கு இஸ்லாமியர்களை குறிவைத்து பெரியாருக்கு எதிராக தலித்துகள், பெரியாருக்கு எதிராக முஸ்லிம்களை தூண்டிவிடக்கூடிய RSS வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே மிக அற்புதமான ஒரு புத்தகத்தை நமது அன்பு நண்பர் தோழர் புதுமுடம் கலிம் சொல்லியிருக்கிறார். இதை முஸ்லிம்கள் படிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இது மார்க்க புத்தகம் அல்ல. திருப்பி சொல்றேன், இதுல எந்த மார்க்க புத்தகம், வகாபிசம்னா என்ன, சூஃபிசம்னா என்ன விளக்கம்லாம் இல்லை. இதுல என்ன பயான் எந்தெந்த நேரத்தில் அழைக்கணும்லாம் கிடையாது. ஆனால் இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு, தமிழ்நாட்டின் வரலாறு. இது ஒவ்வொரு இந்து கிறிஸ்டியனும் படிக்கணும். ஏன்னா இது முஸ்லீம் கலை சொற்களோடு நிரம்பியது இல்லை. நிறைய வரலாறு சொல்லியிருக்காருங்க. சூஃபிசம் எப்படி முத வந்துச்சு, பக்கீர்கள், வடநாட்டில் சூஃபிசம்னா இங்க பக்கீர்கள் எப்படி வந்தாங்க, ஒவ்வொரு அடக்கத்தலமும் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது, அதை ஒவ்வொரு மன்னர்களும் எப்படி கையாண்டாங்க, இங்க உள்ள சமுதாயம் எப்படி பார்த்துச்சு, கல்லர் எப்படி பார்த்தாங்க, நாடார்கள் எப்படி பார்த்தாங்க, தஞ்சாவூர் பக்கம் எப்படி போச்சு, கடல் பகுதி நாகர்கோவில் சைடு எப்படி வந்தது, அதே சமயம் வேலூர் வாணியம்பாடி சைடு மட்டும் உருது டாமினேஷனா போனது எப்படி, அதை நம்ம இன்னைக்கு வரையும் பாக்குறோம். இன்னைக்கு வரையும் வேலூர் வாணியம்பாடி கொஞ்சம் ஓவைசி காம்பினேஷன்ல இருக்குல்ல, அதுக்கான ஹிண்ட்ஸ்லாம் இதுல இருக்கு. இப்ப நீங்க ஒரு ராமநாதபுரம் முஸ்லீம் தேனி முஸ்லீமுக்கும் ஒரு உருது கான்செப்ட்ல வேலூர் வாணியம்பாடி கான்செப்ட்ல இருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. டக்குன்னு ஓவைசி வந்தா என்னன்றுவாங்க. அதனால அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இந்த வரலாற்றை படிக்கும்போது நிகழ்கால அரசியலிருந்து நம்ம பல்வேறு செய்திகளை தெரிஞ்சிருக்கலாம். தொடர்ச்சியாக நம்ம விஜயகாந்த் படங்கள் மூலமாக, மணிரத்னம் படங்கள் மூலமாக, கமலஹாசன் படங்கள் மூலமாக தொடர்ச்சியாக இஸ்லாம் வெறுப்பை விதைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இஸ்லாம் என்பது, இஸ்லாமியர் என்பது, தமிழர் என்பது மூன்றுக்கும் உள்ள இரத்த தொப்புள்குடி உறவை விளக்கும் விதமாக இந்த புத்தகத்தை படைத்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை என் அன்பு அண்ணன் புதுமுடம் கலிமுக்கும் இந்த வாய்ப்பை தந்த இந்த மேடைக்கும் உங்களுக்கும் நான் நன்றி கூறி நிறைவேறுகிறேன்.